பிள்ளைகள், மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். நாங்கள் கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக வங்கி கணக்கிணங்க கூற்று என்ற அலகின் ஒரு குறிப்பிட்ட பாடப்பரப்பை முடித்து கொண்டு மேலதிக பற்று என்ற அடிப்படைக்கு போவதற்கு முன்னராக எங்களுக்கு வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி என்று ஒன்று தரப்படுமாக இருந்தால் நாங்கள் இந்த வங்கி கணக்கிணங்க கூற்று பகுதியை எவ்வாறு செய்து முடிப்பது என்பதை இன்றைய வகுப்பில் நாங்கள் அறிய போகின்றோம். நாங்கள் இதுவரையும் பார்த்து கொள்ளப்பட்ட விடயம், நிறுவனத்தின் புத்தகத்தின் மீதி உங்களுக்கு தரப்படுகின்ற போது, நிறுவன ஏட்டு மீதி தரப்படுகின்ற போது, அதாவது காசு கணக்கு மீதி தரப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் வங்கி கணக்கிணங்க கூற்றை சீராக்கிய காசு கணக்கினூடாக செய்வதென்று கேள்விப்பட்டோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் அறிய உள்ள விடயம், வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி தருவாராக இருந்தால் நாங்கள் அந்த கணக்கை எவ்வாறு செய்து கொள்ளுதல் மிகவும் பொருத்தமானது, புள்ளிக்கு பாதுகாப்பாக அமையும் என்பது தொடர்பாக இன்றைய வகுப்பில் நாங்கள் கதைக்க போகின்றோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் கதைக்க உள்ள விடயம், கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில், இறுதி பரீட்சையில் மாணவர்களுக்கு கேட்கப்பட்ட விடயம், பெரும்பாலான மாணவர்கள் புள்ளி இழக்கப்பட்ட விடயத்தை பற்றி நாங்கள் அறிய உள்ளோம். இந்த அடிப்படையில் தம்பி, நாங்கள் கணக்கினூடாக அதுக்குரிய விளக்கப்பாட்டை பிள்ளைகளுக்கு நான் தந்து கொள்கின்றேன். நிரூப் வியாபார நிறுவனத்திற்கு வங்கியால் அனுப்பப்பட்ட வங்கி கூற்றானது. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், நிறுவனத்தின் ஏட்டு மீதி தான் சேருவலாளன் தந்தார். இன்று நிறுவனத்துக்கு வங்கியால் அனுப்பப்பட்ட வங்கி கூற்று, அது எல்லாருக்கும் கிளியராக விளங்கிக் கொள்ளும். வங்கி கூற்று என்பது யாரால் யாருக்கு அனுப்பப்படுவது என்பது எல்லாருக்கும் புரியும். யாரால் யாருக்கு அனுப்பப்படுவது, வங்கியால் நிறுவனத்திற்கு நிறுவன நடைமுறை வைப்பு தொடர்பான சகல தகவல்களையும் உள்ளடக்கி மாதா மாதம் அனுப்பி வைத்துக் கொள்கின்ற ஒரு கடிதம். அதுல உள்ள மீதி 80,000 ரூபாய். ஆனால் நிறுவன ஏட்டு மீதி வேறொரு மீதியை எடுத்து காட்டியது. அதற்குரிய காரணங்களாக பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட காரணங்கள் நான் இதுல தந்திருக்கிறேன். கேள்வியை பாருங்க, வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியில் இருந்து ஆரம்பித்து, அந்த இடத்தை கவனமாக நீங்கள் எல்லாரும் செவிமடுக்கணும். வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியில் இருந்து ஆரம்பித்து செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை காணலாம். செம்மையாக்கிய காசு கணக்கு மீதி என்பது புதியதாக இருந்தாலும் நாங்கள் சீராக்கிய காசு கணக்கு மீதி என்று சொல்லுவோம். சரி, செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை கண்டறிகண்டு வரணும். மீதியை கண்டறிகண்டு வரணும். இதுல அப்ப செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை வச்சுக்கொண்டு நாங்கள் செம்மையாக்க முன்னர் உள்ள காசு கணக்கு மீதியை நாங்கள் அறிய போறோம். இதற்காக உங்களுக்குரிய வடிவம் நீங்கள் என்ன மாதிரி அணுக வேணும் என்பதை பிள்ளைகள் பாருங்கள். வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி தான் நீங்க முதலாவதாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதில் இருந்துதான் நீங்கள் செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை கண்டறிய வேண்டும். சில பிள்ளைகள் யோசிக்கலாம், இவர் தேவையில்லாமல் இப்படி சொல்லுகின்றார், நாங்கள் வளமையாக செய்த மாதிரி சீராக்கிய காசு கணக்கு மீதியை முதலாவதாக போட்டு அதனுடன் மாற்றப்படாத காசோலை கூட்டப்பட்டு வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கப்பட்டால் எங்களுக்கு வங்கி கூட்டு மீதி வெறுந்தானே, இங்க வங்கி கூட்டு மீதி தந்திருக்கிறான் தானே, அப்ப கீழே போடுவோம், கழிச்சதை கூட்டுவோம், கூட்டுற கழிகள் இந்த மேல வந்தால் காணலாம் என்று உண்மை. ஆனால் கேள்வி, அறிவித்தல் அறிவுறுத்தல் கவனம். வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியில் இருந்து ஆரம்பித்து காண சொல்றார். பிள்ளைகள் கவனம், 2018ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையில் மாணவர்கள் கணக்கீட்டு சமன்பாடு என்ற பகுதியில 4 புள்ளிகளை இழந்த இடம் இந்த இடம். கவனமாயிருந்து கொள்ளுங்கோ. வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியில் இருந்து ஆரம்பித்துத்தான் செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை காணட்டாம். அதை தெளிவாக நீங்கள் அந்த இடத்தை எல்லாரும் நோட் பண்ணணும். எல்லாரும் நாங்கள் தெளிவாக படிக்கின்றோம், படிப்பிக்கின்றார்கள். உங்களுக்கு நீங்கள் பரீட்சை மண்டபத்தில் அதை எதிர்கொள்கின்ற வழிகள் வித்தியாசப்பட்டால் புள்ளிகள் இழப்பு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போவதற்குரிய வழி பல வழிகள் இருக்கலாம். ஏல் வாழ்க்கை தொடர்பாக உங்களுக்கு என்ன வழி சொல்லப்படுகின்றதோ அந்த வழியால் தான் நீங்கள் செல்லுதல் வேண்டும். மற்ற வழிகளால் போகின்ற போது பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். ஆகவே இதுதான் கணக்கு. மற்ற வழிகளால் போகின்ற போது உங்களுக்கு பல புள்ளிகள் இழப்பு ஏற்படும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி நூல் தெளிவாக தந்திருக்கிறார்கள். கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் புள்ளியிட திட்டத்தில் வழிகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டது. அதனூடாக நீங்கள் உங்களுக்குரிய விடைகளை நீங்கள் உங்களுக்குரிய தாளில் எழுதி வழங்குத வேண்டும். ஆகவே முக்கியமான ஒரு இடத்தை பேசுகின்றேன்.
மாணவர்களை நீங்கள் கவனமாக இந்த இடத்தை கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் செல்லங்கள். நீங்கள் மாறி கீழே இருந்து மேலே போகிறதாக இருந்தால் உங்களுக்கு புள்ளி இழப்பு கட்டாயம். நான் சொல்லவில்லை, ஆதாரம் கடந்த கால இறுதி பரீட்சைக்காக வழங்கப்பட்ட புள்ளி வழங்க திட்டம். நாங்கள் உங்களுக்காக ஃபைட் பண்ணுகின்ற வேளையில் அவர்கள் எங்களுக்கு திருப்பி சொல்லுகின்றார்கள், வினாத்தாளில் கேட்கப்பட்டது எது? வங்கி கூற்று மீதியில் இருந்து ஆரம்பித்து தான் காண சொல்லி கேட்கிறார்கள். அவர் ஒன்றுமே இல்லாமல் வங்கி கணக்கு கூட்டென்று கேட்டால் நீங்கள் கொடுத்த விடைக்கு நாங்கள் சில வேளையில் புள்ளி வழங்கலாம். கேட்கப்பட்ட கேள்வி வங்கி கூற்றுப்படி வங்கி மீதிலிருந்து ஆரம்பித்து சீராக்கிய காசு கணக்கு மீதி, திருத்திய காசு கணக்கு மீதி காண சொன்னால் அமைப்பை பாருங்கள். நாங்கள் இவ்வளவு காலம் இதை மற்ற பக்கமாக திருப்பி படித்தோம், இன்றைக்கு இன்னொரு பக்கமாக திருப்பி பார்க்கிறோம். இவ்வளவு காலம் செம்மியாக்கிய காசு கணக்கு மீதியுடன் மாற்றப்படாத காசோலை கூட்டப்பட்டு வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கப்பட்டது. எங்களுக்கு வந்தது வங்கி கூற்று மீதி. அப்ப நாங்கள் அந்த வங்கி கூற்று மீதிக்கு செம்மியாக்கிய காசு கணக்கு மீதி எதனூடாக வந்து நாங்கள் இவ்வாறான ஒரு செம்மியாக்கிய காசு கணக்கு செய்து தரப்பட்டது காசு கணக்கு மீதி, பிள்ளைக்கு தந்தது காசு கணக்கு மீதி, நாங்கள் எடுத்துக்கொண்டோம் செம்மியாக்கிய காசு கணக்கு மீதி. இந்த மீதியைத்தான் நாங்கள் என்ன செய்த, நாங்கள் வங்கி கணக்கு கூட்டுக்கு அனுப்பி மாற்றப்படாத காசோலை கூட்டப்பட்டு வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கப்பட்டு இந்த மீதி எடுக்கப்பட்டது. இன்று முழுவதும் மாற்றமாக உள்வாங்கப்படுது. அன்பான பிள்ளைகளை கவனமாக நீங்கள் சிந்திச்சு கொள்ள வேண்டியது இதில் பெருசா ஒன்று நான் சொல்வதற்கு இல்லை. சிந்தித்தால் பிள்ளைகளுக்கு இன்னொரு விளையாட்டை நான் இன்றே காட்டுறேன். சிந்திக்காட்டால் சார் குழப்புற மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியும். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது அதை நான் நேரடி ஓப்பன் சொல்லிக்கொள்ள, நேரடி ஓப்பன்றால் அதுக்கு தெளிவுபடுத்தலாம், அது நேர பிரச்சனைகள். ஆகவே நான் அது பிள்ளைகள் எல்லாருக்கும் கிளியராக அது தெரியும். அந்த அமைப்பு இன்று வேறொரு வழிகளால் நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். கவனம், நாங்கள் ஒரு அழகை இந்த செயற்திட்டத்தின் ஊடாக செல்றோம் என்றால் முழுமையாக நான் உங்களுக்கு எறிந்து கொண்டு போகின்றேன். கணக்குகளின் எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கின்றன, மிக குறைவாக இருக்கின்றன. நேரடி வகுப்பில் நாங்கள் கூடுதலான கணக்குகளை செய்து பார்க்கிற நாங்கள் இவ்வாறான விடயத்தில் ஒரு வடிவத்துக்கு ஒரு கணக்கு என்ற அடிப்படையில் நான் போட்டிருக்கின்றேன். ஆகவே நாங்கள் தரப்பட்ட மீதி வங்கி கூட்டுப்படி வங்கி மீதி, அதிலிருந்து சீராக்கிய காசு கணக்கு மீதி காணணும். சீராக்கிய காசு கணக்கு மீதியிலிருந்து சீராக்க முன்னர் உள்ள காசு கணக்கு மீதியை, சீராக்க முன்னர் உள்ள காசு கணக்கு மீதியை நாங்கள் எடுக்க போகின்றோம். மறந்துடக்கூடாது பிள்ளைகள். இவ்வளவு காலம் நாங்கள் திருத்திய காசு செய்துதான் வங்கி கணக்கு செய்தோம். சேனங்கள் எல்லாரும் விளங்குதல்ல? தயவு செய்து கவனமாக இருந்து செய்யமெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துலன்கள் உங்கள் முகங்களை பார்க்கின்ற போதுதான் எனக்கு தெரியும். ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், எல்லாரும் இதில் இறங்குற எல்லாருக்கும் இது பலனுள்ளதாக அமைய வேண்டும். ஆகவே சிந்தனைகளை தயவு செய்து பாட ரீதியாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் இவ்வளவு காலம் படித்தது இதன் பின்னர் தான் வங்கி கணக்கின கூற்று. இன்று சார் காட்டுறார் வங்கி கணக்கின கூற்றின் பின்னர் சீராக்கிய காசு கணக்கு. ஏன்? தரப்பட்ட மீதி வித்தியாசம். விடையெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த அமைப்பை பிடிக்கிறதான் செல்லங்கள் உங்களோட வேலை. அமைப்பை பிடிச்சிங்கன்னா விட தண்ட பால புள்ளிகளுக்கு கிடைக்கப்படும். இவ்வளவு காலம் நாங்கள் சீராக்கிய காசு கணக்கு மீதி, சீராக்கிய காசு கணக்கு செய்து வங்கி கணக்கின கூட்டு பார்த்தோம். இன்று வங்கி கணக்கின கூறு செய்து சீராக்கிய காசு கணக்கு பார்க்கிறோம். காரணம், கடைசியான விடை தரப்பட்ட மீதிக்கு ஏற்ப விடை வழங்குகின்றோம். வங்கி கூட்டுப்படி வங்கி மீது 80,000 ரூபாய் என்று பிள்ளைகளுக்கு கணக்கில் தந்திருக்கிறோம். வங்கி கூட்டுப்படி வங்கி மீது 80,000 ரூபாய் தரப்பட்டிருக்கிறோம். முதலாவது வரவு வைக்கப்படாத காசோலை 5,000. வரவு வைக்கப்படாத காசோலை எங்களுக்கு தெரியும் சார் சொன்னவர், சீராக்கிய காசு கணக்கு மீதி தருகின்ற போது வர வைக்கப்படாத காசோலை கூட்டப்படும். நான் கடந்த வகுப்பில் நிறுவி காட்டினேன். இன்று வங்கி கூட்டுப்படி வங்கி மீது இருந்தால் ஒரு பிரச்சனையும் வேண்டாம், ஒரு குழப்பம் வேண்டாம், எதிர்மாறா செய்ய போறோம். அந்த வர வைக்கப்படாத காசோலை 5,000 வங்கி விட்ட தவறாக கருதி கொண்டு வங்கி கணக்கெனக்கு கூட்டில் நான் கழித்துக் கொள்கின்றேன் 5,000. இவ்வளவு புள்ளிகள் நாங்கள் பார்த்த விடயம் என்னென்றால், செலவு வைக்கப்படாத காசோலை, ஒத்த கருத்து புள்ளிகள், வசூலிக்கப்படாத காசோலை. சில புள்ளிகளுக்கு வசூலிக்கப்படாத காசோலை என்றால் செய்வார்கள், செலவு வைக்கப்படாத காசோலை என்றால் குழம்புவார்கள். குழம்பு வேண்டாம். செலவு வைக்கப்படாத காசோலை, வசூலிக்கப்படாத காசோலை, சீராக்கிய காசு கணக்கு மீதியுடன் நாங்கள் வங்கி கணக்கு கூட்டை ஆரம்பிக்கின்ற போது கழித்த நாங்கள் இன்று எங்களுக்கு தரப்பட்டது வங்கி கூட்டுப்படி வங்கி மீதி. ஆகவே நாங்கள் அதற்கு எதிர்மாறாக கூட்டிக் கொள்கின்றோம். இவ்வளத்தை நாங்கள் வங்கி விட்ட தவறு, வேறு எதுவும் வங்கி விட்ட தவறாக தரப்படவில்லை. மற்ற தரவுகள் நாங்கள் வாசிக்கவில்லை நேர அளவுக்காக. இவ்வளத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் செம்மையாக்கிய காசு கணக்கு மீதி எடுக்கிறோம். இந்த செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை பாருங்க, எங்க கொண்டு போடுறோம் பாருங்க, இறுதியாக போடுறோம். மீதி சென்றது சரி, சொத்துத்தானே. ஆகவே அவர்கள் அடிக்காவிட்டார் உங்களை குழப்பறதுக்கு அதை நான் இப்போ உங்களுக்கு நிறுவி காட்டுறேன். மீதி வந்ததாக நீங்கள் போட்டுக்கொள்வீர்கள், மீதி வந்ததாக போட்டுக்கொள்வோம். அவ்வளவு
79,000 இங்கே மீதி வந்ததாக இறங்கும். அதுல மாற்றம் இல்லை, அதுல பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த வழியினூடாக சென்று எங்கண்ட திருத்த முன்னர் உள்ள மீதி 76,180 எடுக்க போகின்றோம். அது நிறுவனம் விட்ட பிழைகள் மட்டும் இந்த ஏட்டில் காட்டப்படுகின்றது. பாருங்க, நிறுவனம் விட்ட பிழைகள் மட்டும் இந்த ஏட்டில் காட்டப்படுகின்றது. அதில் 3வது தரவை பாருங்க, வங்கி வசூலித்த பங்களாபம் 4,000, நிறுவன ஏட்டில் 400. அது பிள்ளைகளுக்கு ஒப்பிடுதல் தெளிவாக விளங்கும். வங்கி வசூலித்த பங்களாபம், வங்கி வசூலித்த பங்களாபம் நாங்கள் பல வகுப்புகளில் நாங்கள் கீறி பழகி இருக்கிறோம். நேர சொல்ல போறேன். இது நிறுவனம், இது வங்கி. வங்கி பங்கு லாபத்தை வசூலித்தால் எங்கண்ட புத்தகத்துல 10,000 ரூபாய் மீதி உள்ளது. வங்கி எங்கண்ட கணக்குல செலவைத்துக் கொள்கின்றது 10,000 ரூபாய். வங்கி வசூலித்த பங்கு லாபம் 4,000 ரூபாய். நிறுவன ஏட்டில் 400 என பதியப்பட்டுள்ளது. இன்னும் நாங்கள் பதிய உள்ள விடயம் 3,600. நிறுவனம் விட்ட தவறு. ஆகவே சீராக்கிய காசு கணக்கில் 3,600 ரூபாய் பதிய வேண்டி உள்ளது. நிறுவனம் விட்ட தவறு, அதனால் பதிகின்றேன் 3,600. அடுத்த விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள். வங்கி செலுத்திய காப்புறுதி 3,000, நிறுவன ஏட்டில் 300 என பதியவில்லை பிள்ளை. நீங்க விடுற தவறு 300 என 3 தரம் பதியப்பட்டுள்ளது. வங்கி செலுத்திய காப்புறுதி 3,000. வங்கி காப்புறுதிக்கு 3,000 செலுத்தினால் பிள்ளைகள் என்ற கணக்கில் வங்கி வராவைக்கு 3,000. ஏனென்று கேட்கோ குறிப்பு சொல்லும் உங்களுக்கு. செலவைக்க வேண்டியது 3,000 என்று 300 திருப்பி 300 திருப்பி 300. நான் நேரத்தை பழுதாக்கவில்லை, 900 என பதிந்துள்ளார். பிள்ளைகளுக்கு தெரியும், வைக்க வேண்டியது 3,000, வைத்தது 300 300 300 900. ஆகவே இன்னும் வைக்க வேண்டியது 2,100. எங்கே? நிறுவனம் விட்ட தவறு. ஆகவே சீராக்கிய காசு கணக்கில் பிள்ளைகள் காப்புறுதி என்று எந்த பக்கத்தில்? செலவு பக்கத்தில் 2,100 பதிந்து கொள்கின்றோம். நிறுவனம் விட்ட தவறுகளை இந்த ஏட்டினூடாக சீராக்கி கொள்கின்றோம். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், வங்கி அறவிட்ட வங்கி கூலி 2,000, நிறுவன ஏட்டில் 200 என பதியப்பட்டுள்ளது. உலகாலம் காசு கணக்கு என்றால் இன்றைக்கு நிறுவன ஏட்டில் என்று சொல்லிக் கொண்ட தமிழை பாவிக்கிறேன். வங்கி அறவிட்ட, வங்கி கழித்த, வங்கியால் பறிக்கப்பட்ட, பானா தீனா பறிக்கப்பட்ட, நான் இயற்றவில்லை, பழைய பாஸ் பேப்பர் உள்ள கேள்வி, அது பொருந்தும், அந்த சொல்லு பொருந்தும். இப்பொழுது வருவது இல்லை, அறவிட்டது என்றுதான் தமிழ் பாவிக்கிறார்கள். வங்கியால் கழிக்கப்பட்ட வங்கி கூலி 2,000, நிறுவன ஏட்டில் 200. வங்கி கழித்துக் கொள்ளுமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு தெரியும், வங்கி வராவைக்கும் 2,000. தான் செய்த சேவைக்காக நாங்கள் செலவைக்க வேண்டியது 2,000, நிறுவன ஏட்டில் 200 என்று வச்சுட்டோம். அப்ப இன்னும் நாங்கள் நிறுவன ஏட்டில் பதிய வேண்டிய விடயம் 1,800. என்ன விடயம்? வங்கி கட்டணம். நிறுவன ஏட்டில் பதிகின்றோம் 1,800 வங்கி கூலி 1,800. அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகள். வங்கியில் நிறுவன கடன்பட்டோனின் நேரடி வைப்பு 3,500, நிறுவன ஏட்டில் 350 ரூபாய் என பதியப்பட்டுள்ளது. வங்கியில் நிறுவன கடன்பட்டோனின் நேரடி வைப்பு 3,500, நிறுவன ஏட்டில் 350 என பதியப்பட்டுள்ளது. தமிழ் சில இடங்களில் நாங்கள் தமிழராக இருந்து தமிழை கொள்ளக்கூடாது, அடிக்க கொடுத்த இடத்தில் தவறு இடம்பெற்றது, மன்னிப்பு கேட்கிறேன். ரூபாய் என பதியப்பட்டுள்ளது. கடன்பட்டோனின் நேரடி வைப்பு 3,500 ரூபாய், நிறுவன ஏட்டில் 350. நிறுவன கடன்பட்டோனின் வங்கியில் நேரடி வைப்பு 3,500. அப்ப வங்கியில கடன்பட்டோன் காசை போட்டால், வங்கியில கடன்பட்டோர் காசை போட்டால் வங்கி புள்ளியல் கணக்கில் செலாவைக்கும் 3,500. ஏன் சார் செலாவைக்கும்? பல இடங்களில் நான் சொல்லிவிட்டேன், வங்கிக்கு பொறுப்பு. வங்கி செலாவைக்கின்றது புள்ளியல் ஏட்டில் 3,500. நாங்கள் வரவு வைக்க வேண்டும் 3,500. எங்கண்ட ஏட்டில் 350 என பதிந்து விட்டோம். பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்கள் இன்னும் பதிய வேண்டிய விடயம் நிறுவன ஏட்டில் 3,150. என்னென்று பதிய போறீங்க? நேரடி வைப்புன்னு சொல்லி 3,150 பதிகிறோம். பாருங்க, இறுதி மீதி புள்ளிகளிட்ட இருக்கு, திருத்த முன்னர் உள்ள மீதி எடுக்க போறோம். ஆரம் மீதின்னு சொல்லக்கூடாமா, திருத்திய மீதி இருக்கு, திருத்த முன்னர் உள்ள மீதி எடுக்க போறோம். செலவு பக்கத்தை கூட்டி இறக்கிறோம், வரவுக்கு எடுத்தோம். வரவு பக்கத்துல இதுதான் தங்கச்சி செம்மியாக்க முன்பான மீதி. இவ்வளவு காலம் இந்த மீதியை தந்தான், இந்த மீதியை எடுத்து வங்கி கணக்கு நாங்கள் கூட்டுக்கு அனுப்பி வங்கி கூட்டு மீதியை கந்தோம். இவ்வளவு காலம் நாங்கள் இப்படி போன வழி, அம்மா கவனமா, இப்படி போன வழி. இன்றைக்கு மாறி செய்ய போறோம். இங்க இருந்து இங்க போய்
அதை எடுத்து இப்படி போறோம், வழிய ஒரு ஐடியா போடும். ஆனா விட கொடுக்க அவதானம் கீழே இருந்து மேல போய் செய்யலாமப்பா, மச்சானே கணக்குத்தானே பல வழிகளால் எடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு தடை போட்டுட்டான். வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியில் இருந்து ஆரம்பித்துத்தான் பிள்ளைகள் நீங்கள் வங்கி கணக்கு கூட்ட செய்யணும் என்று சொல்லிட்டார்கள். இந்த இடத்தை கவனமாக நான் திரும்ப திரும்ப நிற்கிறதை நீங்களோ பார்க்கிறவர்களோ என்ன குறை சொல்லக்கூடாது. மாணவர்கள் பெரும்பாலான வீதமான ஆட்கள், நான் புள்ளி வழங்கல் திட்டத்து போயிட்டு வாரபடியால புள்ளிகள் சொல்றேன். கடைசியாக நாங்கள் ஒரு தீர்வுக்கு வாரினாங்கள், எந்த அழகு எந்த இடத்துல புள்ளிகள் கூடுதலான வீதமான புள்ளிகள் தவறு விட்டுள்ளார்கள் என்று பார்க்கிறாங்க. 4 புள்ளிகள் முழுமையாக பறிக்கப்பட்டது. மற்ற சில மாணவர்கள் எழுதுகின்ற சில வார்த்தைகளால் புள்ளி இழப்பு. உதாரணமாக கடன் பட்டோர் என்று எழுத வேண்டியதை நாங்கள் ஆங்கில எழுத்துக்களால் சுருக்கமாக ஏதோ கண்டுபிடிப்பால் கேபி என்று கேகே என்றெல்லாம் எழுதுகின்றோம். தவறானது. கடன் பட்டோன், கடன் பட்டோன், கடன் பட்டோன் கேபி, கடன் கொடுத்தோன் கேகே, இப்படி எல்லாம் எழுதக்கூடாது. ஆகவே இந்த இடத்துல நான் திரும்ப மானித்தரமா சொல்ல விரும்புகிறேன், வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியில் இருந்து ஆரம்பித்து சீராக்கிய காசு கணக்கு மீதியை நாங்கள் கண்டுபிடிச்சோம். பிள்ளைகளுக்கு தரப்பட்டது வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி. ஆகவே மாற்றப்படாத காசோலை இவ்வளவு காலம் கூட்டினோம், இன்றைக்கு நான் கழிக்கிறேன். வசூலிக்கப்படாத காசோலை கழித்து நாங்கள் இன்று கூட்டுறோம். ஏன் என்ற விளக்கம் தெரியும். செம்மையாக்கிய காசு கணக்கு மீதி புள்ளிகளுக்கு வருகின்றது 79,000. இந்த செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை நாங்கள் செம்மையாக்கிய காசு கணக்கில் இறுதியில் பதிகின்றோம். ஏன் சார் இறுதியில 11 நீங்கள் கேட்கிறது விளங்குது. செம்மையாக்க முன்னர் உள்ள மீதியைத்தான் எடுக்க போறோம், ஆரம்ப மீதியை காண போறோம்னு சொல்லக்கூடாது. செம்மையாக்கிய மீதி புள்ளிகளிட்ட இருக்குது, செம்மையாக்க முன்பான மீதி எடுக்க போறோம். ஆகவே இறுதி மீதியை செலவுல போட்டு நாங்கள் ஒரு ஏட்டினூடாக வந்து இந்த விடையை காட்டுறோம். செம்மையாக்கிய காசு கணக்கை செய்து நீங்கள் விட கொடுத்தால் புள்ளிகளுக்கு புள்ளி பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்த விடை தவறானதாக இருந்தாலும், நீங்கள் எடுத்துக்கொண்ட விடை தவறானதாக இருந்தாலும், இப்ப காப்புறுதி என்று 15 இருந்தால் அதுக்கு புள்ளி 76 180க்குத்தான் புள்ளி வழங்குவதன்று இல்லை. காப்புறுதிக்கு புள்ளி, வங்கி கூலிக்கு புள்ளி, பங்களாவத்துக்கு புள்ளி, நேரடி வைப்புக்கு புள்ளி, புள்ளிகள் பங்கிடப்படும். ஆகவே போகின்ற வடிவம் அமைப்பு மிக மிக முக்கியமானது. ஆகவே இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்த்து கொண்ட விடயம் பிள்ளைகளுக்கு தெரியும். தரப்பட்ட விடயம் வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி. அதை வைத்துக்கொண்டு எங்களுக்குரிய கேள்வி கேட்கப்பட்டது, வங்கி கூற்றுப்படி வங்கி மீதிலிருந்து ஆரம்பித்து செம்மையாக்கிய காசு கணக்கு மீதியை காணட்டாம். அதை முதலாவதாக நாங்கள் கண்டறிந்து கொடுத்தோம். அதன் பின்னர் நாங்கள் சீராக்கிய காசு கணக்கை செய்து கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ள வடிவம், வங்கி கூற்றுப்படி வங்கி மேலதிக பற்று தெருவாராக இருந்தால் உங்கள் வழிகள் எவ்வாறாக அமையும். சரியா பிள்ளைகள்? உலகாலம் வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி தந்தார், எங்களுக்குரிய வழி எவ்வாறுன்னு சொல்லிக் கொண்டேன். இனி வங்கி கூற்றுப்படி வங்கி மேலதிக பற்று கவனமாக நீங்கள் செய்யணும். வங்கியால் அனுப்பப்பட்டுள்ள வங்கி கூற்றுப்படி வங்கி மேலதிக பற்று மறக்க கூடாது. வங்கி கூற்றுப்படி வங்கி மேலதிக பற்று, வங்கி சொல்லுது இந்த கணக்கு இல்லையடா மேலதிக பற்று இருக்குதா, மறக்க கூடாது. அப்ப நிறுவனத்தின் மீதி வரவு மீதியாக இருந்தது, சாதகமான மீதியா இருந்தது. பின்னர் நிறுவனத்தின் மீதி பாதகமான மீதியா இருந்தது, அதாவது வங்கி நிறுவன காசு மேலதிக பற்று. இன்று வங்கியின் பக்கம் பார்க்கின்றோம், வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி. அடுத்த மீதி என்ன தருவான் புள்ளிகளுக்கு நீங்க படிக்க நோட் பண்ணி வச்சுக்கொள்றது உங்களுக்கு இலகுவானதாக விளங்கிக் கொள்ளும். அடுத்த மீதி உங்களுக்கு தரப்படுது வங்கி கூற்றுப்படி வங்கி மேலதிக பற்று 1,60,000. அதை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட தரவுகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. கேட்ட கேள்வியை பாருங்க, வங்கி கூற்றுப்படி வங்கி மீதிலிருந்து ஆரம்பித்து சீராக்கிய காசு கணக்கு மீதியை கண்டறிக, சீராக்க முன்னர் காசு கணக்கு மீதியை கண்டறிக கேட்கிறான். பிள்ளைகள் அவதானம், அதே பட்டன் தான் பிள்ளைகளுக்கு கள்ள வழி சொல்லித்தாரன், கள்ள வழி புள்ளிகளுக்கு சொல்லித்தாரன் பிரக்கெட் பண்ணி செய்கிற விளையாட்டு தான் இங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுல எடுத்து வார இறுதி மீதி, அதாவது சீராக்கிய காசு மீதி பிரக்கெட்டுக்கு இருக்கு அப்படின்னா பாதகமான மீதி, அப்படின்னா செலவு மீதி. அப்படின்னா என்ன செய்வோம் அம்மா, என்ன செய்வோம், வர வச்சு செலவு. அதே ஐடியா தான், பெருசா நான் ஒன்றும் கண்டுபிடிச்சு தெரியல உங்களுக்கு. நான் இந்த வடிவம் படிமுறைகளை கட்டங்கட்டமாக மாற்றி கொண்டு வரேன். அதை நான் உங்களுக்கு படிக்கிற சுகத்துக்கு ஒழுங்குபடுத்தி தாரேன். திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகளை, நாங்கள் வந்து படித்தது முதலாவது கணக்காக சந்திப்பில் கதைத்தது, தெளிவுபடுத்தினது, சொல்லிக் கொண்டது
வங்கி கூட்டுப்படி வங்கி மீதி தந்தால் என்ன அதே பட்டன் தான் வங்கி கூட்டுப்படி வங்கி மேலதிக பற்றன்னு சொல்றோம். நீங்க அந்த வங்கி மேலதிக பற்ற பார்க்க வேண்டாம். எழுதுகின்ற வேளையில வங்கி கணக்கின பூசைக்கு அதை பார்க்க வேண்டாம். மீதியை பிரேக்கெட் பண்ணி விட்டா சரி. பிரேக்கெட் பண்ணாட்டால் வங்கி கூட்டுப்படி வங்கி மீதி, பிரேக்கெட் பண்ணால் வங்கி கூட்டுப்படி வங்கி மேலதிக பற்று. தெரப்பட்டது என்ன மீதி புள்ளிகள் கிளியரா விளங்கும். தெரப்பட்ட மீதி வங்கி கூட்டுப்படி வங்கி மேலை பெற்று 1,60,60,000. சரியோ? அதை கொண்டே நான் என்ன செய்த நான் வங்கி கணக்கினங்க கூட்டுல புள்ளிகள் நான் பிரேக்கெட்டுக்கு போட்டிருக்கிறேன். சரிதானே? இதுல வங்கி விட்ட தவறுகள் மட்டும் பதியப்படும். நிறுவனம் விட்ட தவறுகள் இங்கே பதியப்படும். ஏன் வங்கி விட்ட தவறு அங்கே, ஏன் நிறுவனம் விட்ட தவறு இங்கே அதெல்லாம் தெரியும். எந்தெந்த பக்கத்துல ஏன் வந்தேன்னு மட்டும் நான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். அதான் ஒவ்வொரு கணக்கிலையும் நாங்கள் பார்த்து கொள்ற விடயம். பாருங்க பிள்ளைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது விடயமாக பிள்ளைகளுக்கு தரப்பட்டிருக்கிற விடயம், காசு கொடுப்பனவு நாளேட்டின் கடன் கொடுத்தோர் நிரலின் கூட்டுத்தொகை 15,000 ரூபாய் காசு கணக்கில் 1,500 எடுத்து மாற்றப்பட்டுள்ளது. அப்ப இது யார் விட்ட புல? காசு கணக்கில தானே புல விட்டு இருக்குது. ஆகவே நிறுவனம் விட்ட புல. ஆகவே சீராக்கிய காசு கணக்குக்கு வரப்போகுது. என்ன சொல்றான் தங்கச்சி? காசு கொடுப்பனவு நாளேட்டின். காசு கொடுப்பனவு நாளேடு என்றால் பல்வேறுபட்ட பகுப்பாய்வு நிரல்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு தெரியும். அதுல கொள்வனவு என்ற ஒரு நிரல், கடன் கொடுத்தோர் என்ற ஒரு நிரல், செலவின நிரல், ஏனிய கொடுப்பனவு என்ற நிரல் இருக்கும். காசு கொடுப்பனவு நாளல்ல. அதுல காசு கொடுப்பனவு நாளல்ல கடன் கொடுத்தோர் நிரல் என்ற மொத்த தொகை 15,000. இது காசு கணக்குல செலவுக்கு போகணும். அதை 1,500 எடுத்து மாற்றி விட்டார்கள். அப்ப நிறுவனம் விட்ட புல. அப்ப இப்படியே வச்சு நாங்கள் கதைக்கிறதாக இருந்தால் காசு கணக்குல செலவுல வர வேண்டியது 15,000, காசு கணக்கில் 1,500 செலவைத்துள்ளார்கள். அப்ப இன்னும் காசு கணக்கில் நாங்கள் செலவைக்க வேண்டியது 3,500. அதை நான் வாய்ப்பேச்சினூடாக காட்டுவதை ஒரு சின்ன ஒரு விளக்கப்பாட்டாள புள்ளிகளை தெளிவுபடுத்துகிறேன். இப்படி ஒரு பேரட்டை போட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளிக்க எல்லாருக்கும் விளங்கணும். இந்த முயற்சி எல்லாருக்கும் பலன் அளிக்கணும். எல்லாரையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு போகணும். ஆகவே இது நிறுவனம். நான் ஒரு மீதியை 10,000 ரூபாய் வந்து போட்டுக்கொள்கிறேன். செலவுல போட்டுக்கொள்கிறேன் 10,000 ரூபாய். செலவுல போட்டுக்கொள்கிறேன் 10,000 ரூபாய். முதலாவது என்ன சொன்னவர் என்று பாருங்க பிள்ளைகள். கடன் கொடுத்தோர் காசு கொடுப்பனவு நாளட்டின் கடன் கொடுத்தோர் நிரலின் கூட்டுத்தொகை 15,000. காசு கணக்குல 1,500. பாருங்க 15,000 வைக்கணும். எங்க காசு கணக்குல வச்சது எவ்வளவு? 1,500. வங்கியை பற்றி கதையே இல்லை. அவர் பாப்பவன் சொன்னால் நாங்கள் செலவு வைக்க வேண்டியது 15,000. அப்ப இந்த தொகையை நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். 1,00,000 மட்டும் மாற்றிக்கொள்ளணும் பிள்ளைகள். விளக்கப்பாடு குழப்பமாக இருக்கும். ஆகவே 15,000. அது 15,000 போய் மாத்திருப்பானப்பா. வங்கியும் வர வச்சிருக்கும் 15,000. அதை பற்றி என்னப்பா கதைக்கிற? வேண்டாம். நிறுவனம் தாண்டியப்பா கணக்கு செய்ய பிள்ளைகள் 1,500 நிறுவனம் புல விட்டுடுது. ஆகவே நிறுவன எட்டுல இன்னும் வைக்கணும் 13,500. எந்த பக்கத்துல சார்? அந்த பக்கத்துல வைக்கணும். ஏன் சார் அந்த பக்கத்துல? இந்த பக்கத்துல புல விழுந்து இருக்குது. இன்னும் வைக்க வேண்டியதை வைக்கிறோம். எவ்வளவு? 13,500 ரூபாய். செலவு பக்கத்துல நாங்கள் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு எழுத வேணும். பிள்ளைகள் நீங்கள் இதுல கடன் கொடுத்தோர் என்று எழுதினால் ஃபைனல் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு வலு இருக்கும். சரியா? வலு இருக்கும். ஆகவே நீங்கள் எழுத வேண்டியது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கென்று நீங்கள் எழுத வேண்டும். அம்மா மீண்டும் ஒரு தடவை சொல்லுகின்றேன். கடன் கொடுத்தோர் வேறு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்பது வேறு. நாங்கள் புதிய பாடத்திட்டத்தின் படி சின்ன நிறுவனம் பெரிய நிறுவனம் என்று பேசுவதில்லை. பழைய பாடத்திட்டத்திலால் சின்ன நிறுவனம் பெரிய நிறுவனம் என்று கதைத்தோம். உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்கள் பாரிய மூலதனத்தை பாரிய அளவு கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ற நிறுவனத்தை வச்சுக்கொண்டுதான் கதைக்கிறோம். அதிக அளவு மூலதனத்தை ஈடுபடுத்தி அவை நீங்கள் எங்கேயும் எழுதிக்க கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு எழுதுறது எழுத்துப்புல விட்டாலும் பரவாயில்ல. அதை எழுதுவணும், அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்குத்தான் புள்ளி ஒதுக்கப்படுது என்று சொல்றாங்க, ஒதுக்குறாங்க. நான் குறிப்பிடுவதற்கு கந்தனுக்கு விற்பனை என்றால் கந்தன் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு என்று சொல்லக்கூடாது. கடம்பற்றோன் கட்டுப்பாட்டுக்கான வர விற்பனை கணக்கு செலவு தான் சொல்லணும். ஆகவே பிள்ளைகளுக்கு கிளியரா விளங்குது. சரியா? 13,500 செலவு வைக்கணும். வைக்க வேண்டியது வைக்கிறோம். 15,000 வைக்க வேண்டியது 1,500 வச்சபடியால இன்னும் 13,500 பதிய வேண்டி உள்ளது. நாங்கள் செலவுல 13,500 காட்டுறோம். ரைட். 2வது தரவுக்கு போறேன் பாருங்க பிள்ளைகள். வியாபார நிறுவனத்தால் வங்கியில் தனது கணக்கில் வைப்பிலிடப்பட்ட 1,500 ரூபாய் பணத்தொகை காசு கணக்கில் பக்கம் மாறி பதியப்பட்டுள்ளது. வியாபார நிறுவனத்தால் வங்கியில் தனது கணக்கில் வைப்பிலிடப்பட்ட 1,500 ரூபாய் காசு கணக்கில் பக்கம் மாறி பதியப்பட்டுள்ளது. வியாபார நிறுவனத்தால வங்கியில தண்ட கணக்கில் 1,500 ரூபாய் போட்டால் வியாபார நிறுவனம் என்ன செய்யும்? தான் செய்கிற கணக்குல வரவு பக்கத்துல போடும் 1,500. வங்கி புள்ளிகள் எங்கண்ட கணக்குல செலவைக்கும் 1,500.
தரவு கவனமா பாருங்க. வியாபார நிறுவனத்தால் வங்கியில் தனது கணக்கில் வைப்பிலிடப்பட்ட 1500 ரூபாய். 1500 கொண்டு நாங்கள் வங்கியில போட்டால் வங்கியில் இருக்கிற காசு கூட போது நாங்கள் வர வைக்கணும். வங்கி எங்கண்ட கணக்கில் செலவு வைக்கணும். ஆனால் காசு கணக்கில் பிள்ளைகள் கவனமா பாருங்க, வர வைக்க வேண்டிய விடயத்தை வைக்காமல் செலவு வைத்து விட்டோம். மாறி பதிந்து விட்டோம். பக்கம் மாறி பதிந்து விட்டோம். வரவில் பதிய வேண்டியது வைக்கவில்லை, செலவில் பதிந்தோம். 2 புல நடக்குது. வகுப்புக்கு வராமல் விட்டால் ஒரு புலை, வராமல் ரோட்டில் நின்றது 2வது புலை. வரவில் வைக்காதது ஒரு புலை, வைக்காட்டா பரவாயில்ல, செலவுல கொண்டே வச்சது 2வது புலை. அவர் யோசிக்கிறார் 2 இடத்திலையும் 15 சரி என்று அவர் விதியை கவலையினமாக பயன்படுத்தி விட்டார். வரவைத்தான் வைக்கும், நாங்கள் வங்கியில போட்டார், வர வைக்காமல் செலவு வச்சுட்டார். அப்ப நாங்கள் பிளதிர்த்த போறோம். வைக்க வேண்டியதை வைப்போம் பிள்ளைகள், செலவில் வைத்ததை நீக்குவோம் பிள்ளைகள். ஆகவே வரவில் நாங்கள் 3000 ரூபாய் பதிதல் வேண்டும். விளங்கல சார்? வரவில் 1500 ரூபாய் வங்கியில போட்டா வைப்போம், வங்கி எங்க நடக்கல செலவு வைக்கும். நாங்கள் வர வைக்க வேண்டிய 1500 பக்கம் மாறி பதிஞ்சிட்டோம், செலவு வச்சுட்டோம். அப்ப வர வைக்க வேண்டியதை வைக்கணும். முதல் நிறுவனம் விட்ட போல சீராக்கி காசு கணக்குல வர வைக்கணும் 1500, செலவு வச்சு 1500 நீக்கணும், வர வைக்கணும் 1500. ஆகவே பிள்ளைகள் நாங்கள் செய்கின்ற ஏட்டுல மாறி பதியப்பட்ட பாருங்க செல்லங்கள் 3000 ரூபாய் பதிஞ்சிருக்கிறோம். மாறி பதியப்பட்டதுன்னு சொல்லி 3000 ரூபாய் பதிஞ்சிருக்கு. ஏன் சார் 3000? 2 புலை. வரவில் பதியாதது ஒரு புலை, செலவில் பதிந்தது நீக்குகின்றோம், அதால வர வைக்கிறோம். ஆகவே 2 மடங்காக வருகின்றது. 3000 ரூபாய் வர வச்சு கொள்றோம் பிள்ளைகள். அடுத்ததாக அடுத்த தரவொருக்கா பாருங்க பிள்ளைகள். தீர்வையாகாத காசோலையின் பெறுமதி 1500. தீர்வையாகாத காசோலையின் பெறுமதி 1500. தீர்வையாகாதது வசூலிக்கப்படாத காசோலை. இந்த வசூலிக்கப்படாத காசோலை 1500 என்றால் நாங்கள் இவ்வளவு காலம் சீராக்கிய காசு கணக்கு மீதியோடு செய்ய கழிச்ச நாங்கள் இன்றைக்கு வங்கி கூட்டுப்படி வங்கி மீதியோடு நாங்கள் அணுகுகின்றோம், வங்கி விட்ட தவறென்று கருக்கின்றோம். ஆகவே வங்கி கணக்குள்ள நான் தீர்வையாகாத காசோலை என்று 1500 கூட்டிக் கொள்கின்றேன். சீராக்கிய காசு கணக்கு மீதியோடு நாங்கள் வங்கி கூட்டுப்படி வங்கி மீதி காணிக்க கூட்டப்பட்டதெல்லாம் இப்போது கழிப்படும், அங்கே கழிப்பட்டதெல்லாம் இப்போ கூட்டப்படும் என்றால் மீதிகளை அவதானமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் 4வது விடயம், கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலையின் பெறுமதி 6000. கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை என்றால் மாற்றப்படாத காசோலை. இதுவரை காலமும் நாங்கள் மாற்றப்படாத காசோலை எங்கண்ட மீதி சீராக்கிய காசு கணக்கு மீதியிலிருந்து அணுகின்ற போது கூட்டினாங்கள். இன்றைக்கு இது வங்கி விட்ட தவறு. ஆகவே வங்கி கணக்கினங்க கூட்டு பிள்ளைகள் நாங்கள் அந்த தொகையை நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? கழித்துக் கொள்கின்றோம் 6000 ரூபாய். ஏன் சார் வங்கி கணக்கின கூட்டு வெறும் என்பது எல்லாருக்கும் புரியும். பல இடங்களில் பிள்ளைகளோடு நின்று பேசிவிட்டேன். ஆகவே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த கணக்கை நீங்கள் செய்து பாருங்கள். ஆகவே கழித்துக் கொள்கின்றேன் 6000. வங்கி கூட்டு மீதி தீர்வையாகாத காசோலை கூட்டப்படுது, கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை கழிப்படுகின்றது. அப்ப இந்த அடிப்படை நான் இந்த எவ்வாறு கூட்டி கழித்து மீதி எடுக்கிறேன் பின்னர் சொல்றேன், தரப்பட்ட தரவை முடித்ததன் பின்னர். அப்ப இந்த அடிப்படையில் பாருங்க பிள்ளைகள், 4 தரவு நாங்கள் முடித்திருக்கிறோம். 5வது வங்கி செலுத்திய மின்சாரம் 2500. வங்கி மின்சாரத்தை செலுத்தினால் வங்கி எங்கண்ட கணக்கில் பிள்ளைகள் வர வைக்கும். நாங்கள் செலவு வைக்கணும் 2500, செலவு வைக்கவில்லை. நிறுவனம் விட்ட தவறு. ஆகவே செலவு வைக்காததை வைக்கின்றேன். எங்கே நிறுவனத்தின் ஏட்டில் மின்சாரம் என்று சொல்லி 2500. எல்லாருக்கும் விளங்கும். 2500 செலவு வைக்கின்றேன். அடுத்த தரவு, வங்கி அறவிட்ட வங்கி கூலி 3000. வங்கி அறவிட்ட வங்கி கூலி 3000. பிள்ளைகள் வங்கி அறவிட்டால் வங்கி கூலி வங்கி எங்கண்ட கணக்கில் வர வைக்கும் 3000. அதுக்குரிய விளக்கம் எல்லாருக்கும் தெரியும், நான் திரும்ப சொல்லக்கூடாது. நாங்கள் செலவு வைக்க வேணும் 3000 ரூபாய், செலவு வைக்கவில்லை. நிறுவனம் விட்ட தவறு. நிறுவனம் விட்ட தவறை திருத்துவது சீராக்கிய காசு கணக்கு. என்னென்று திருத்துவோம்? செலவுல பதியாததை பதிகின்றேன். ஆகவே வங்கி கூலி 3000 என்று செலவைக்கிறோம். வங்கி கூலி 3000 என்று செலவைக்கிறோம். அடுத்த தரவு பாருங்க பிள்ளைகள், காசு பெறுவனவு நாளேட்டின் விற்பனை நிரலின் கூட்டுத்தொகை 3500 ரூபாய் தவறுதலாக காசு கணக்கில் பக்கம் மாறி பதியப்பட்டுள்ளது.
காசு பெருமனவு நாளேட்டின் விற்பனை நிரலின் கூட்டுத்தொகை புள்ளிகள் எங்கே வரணும்? காசு கணக்கின் வரவு பக்கத்தில். வரவு பக்கத்துல பதிய வேண்டியதை பக்கம் மாறி என்றால் செலவு பக்கத்துல வச்சுட்டாங்க. அப்ப நிறுவனம் விட்ட தவறு. இப்படியே இந்த தரவோட ஒரு பயிற்சியை நீங்கள் உங்களோட முயற்சியோட கூடி எடுத்திருந்தால் இப்படியே நீங்கள் அந்த பயிற்சியின் வெளிப்பாடாக பிள்ளை கிடைக்கும். வர வைக்க வேண்டியதை வைக்கல ஒரு புல, செலவு வச்சது ஒரு புல, வைக்க வேண்டியதை வைப்போம், வச்சதை திருத்துவோம், சீராக்கி காசு கணக்குல வரவுல 7000 வச்சு விட்டா முடியுது பிள்ளைகள் சொல்லுவீங்க. இது சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அவர்களுக்காக நான் இந்த 7வது தரவை கவனமாக சொல்றேன், கேளுங்கள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். 2 T4 நீங்க போட்டுக்கொள்ள போறீங்க. சிம்பிளாக எடுக்கலாம் தம்பி தங்கச்சிகள். ஒன்று நீங்கள் எடுக்கிற பலம் பலவீனம், கஷ்டம் சுலபம், நீங்கள் எடுப்பதை பொறுத்து தான். கஷ்டம் நினைச்சா கஷ்டம்தான், சரியா? இதுவும் கஷ்டம் அல்ல, எல்லாம் சுவையானதுதான். சுமை என்று எதையும் கருதக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கொண்டு சுமை என்று எடுத்துக்கொண்டால் அது சும்மாதான். இதுக்கு என்ன கொண்டுமே இல்லை என்று வெளிக்கிட்டால் சிம்பிள். பாருங்க பிள்ளைகள் என்ன சொல்றான், தரவை பாருங்க. காசு பெருவனவு நாளேட்டின் விற்பனை நிரலின் கூட்டுத்தொகை 3500. எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? காசு கணக்குல வர வைக்கணும் 3500. நாங்கள் காசு கணக்குல வச்சு நாங்கள் அந்த பணத்தை பேங்க்ல வங்கியில போட்டு நாங்கள் வங்கி எங்கிட்ட கணக்குல செலவு வச்சிருக்கோம். அதை பற்றி நான் கதைக்காமலாம் பிள்ளைகளுக்கு தாக்கத்தை காட்டணும். அதை பற்றி தேவையில்லை. நாங்கள் எங்கிட்ட கணக்குல வர வைக்க வேண்டியதுல தம்பி வைக்காமலா செல்லம், செலவு வச்சுட்டாடா செலவு வச்சுட்டாடா செலவு வச்சுட்டாடா. அடையாப்பா நீ பல்குடம்பா உள்ளண்டா பிரச்சனை இல்லையாடாப்பா, பல்குடம் மெரையில வீட்டுலேயும் இல்லை எங்கேயோ தீய வலிக்கிட்ட 2 புள்ள விட்டுருக்காடா. வேற அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அங்க தெரிஞ்சதுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட். வர வைக்காதது ஒரு புள்ளியடா, செலவு வச்சது மறுபுள்ளியடா. வர வைக்க வேண்டியதை வர வைப்பமடா, செலவு வச்சதை நீக்குவோமடா, வர வைப்பமடா. ஆகவே டோட்டலாக நாங்கள் 7000 ரூபாவை சீராக்கிய காசு கணக்குல புள்ளிகள் நாங்கள் மாறி பதிய விற்பனை என்று சொல்லி அல்லது மாறி பதியப்பட்டது சொல்லலாம். ஏற்கனவே மாறி பதியப்பட்டது என்று போட்டபடியால நிகழ்வு விற்பனை என்று 7000. நீங்கள் விவரம் ஒத்து வரக்கூடிய விவரம் இதுவும் எழுதலாம் புள்ளிகள். இதுதான் அண்டு இல்லை மாறி பதியப்பட்டதுன்னு திரும்ப எழுதலாம். நான் பிள்ளைகள் 2 மாறி பதியப்பட்டா குழப்பமா இருக்கும். அதுக்காக தான் நான் அதுக்கு இது கொண்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே விற்பனை என்று சொல்லி 7000 ரூபாய் காட்டுறோம். ஏனப்பூ நிறுவனம் விட்ட தவறு, வர வைக்க வேண்டியதை வைக்கையில் ஒரு புல, சில வச்சதை நாங்கள் நீக்க வேணுமடா தம்பி மறுபுல. ஆகவே 2ஐயும் நாங்கள் அப்ப நீக்கி காட்டிருக்கிறோம். அடுத்த தடவை பாருங்க. நிறுவனத்தால் செலவுகளுக்கு வரைந்து கொடுக்கப்பட்ட 4000 ரூபாய் காசோலை காசு கணக்கில் 400 ரூபாய் என பக்கம் மாறி பதியப்பட்டுள்ளது. நிறுவனத்தால் செலவுகளுக்கு வரைந்து கொடுக்கப்பட்ட 4000 ரூபாய் காசோலை காசு கணக்கில் 400 என பக்கம் மாறி பதியப்பட்டது. நாங்கள் தான் வரைந்து கொடுத்திருக்கிறோம் 4000 ரூபாய் காசோலை. கவனமா பாருங்க. நாங்கள் வரைந்து கொடுத்தால் நாங்கள் வைக்க வேண்டியது எங்கண்ட கணக்கிலேயப்பன் செலவு வைக்கணும் 4000 ரூபாய். அவரும் கொண்டே மாத்தி விட்டார், வங்கி கொண்ட கணக்கில் பிள்ளைகள் வர வச்சிருக்கும் 4000 ரூபாய். என்ன சொல்றான்? செலவுகளுக்கு வரைந்து கொடுக்கப்பட்ட காசோலை 4000 ரூபாய் காசு கணக்கில் 400 என பக்கம் மாறி வச்சுட்டான். காசு கணக்குல 402 பக்கம் மாறி வச்சுட்டான். முதல் பக்கம் மாறி வச்சேன்னு சொன்னவன் இப்ப 402 பக்கம் மாறி வச்சுட்டான். பாருங்க எப்படி பதிஞ்சிருப்பான். செலவு வைக்க வேண்டியதை அவன் என்ன செய்திருக்கிறான்? செலவு வைக்காமல் பக்கம் மாறி 402 வரவுல வச்சுட்டான். 2 புல செலவு வைக்காதது ஒரு புல, அதை வைப்பீங்க. வர வச்சதை நீக்கணும், அதை நீக்குவீங்க. டோட்டலா மொத்தமா செலவுல 4400 ரூபாய் நீங்கள் காட்ட வேண்டி இருக்கும் பிள்ளைகள். என்னென்று காட்டுறோம்? மாறி பதியப்பட்ட 4400 ரூபாய் காட்டுறோம். மாறி பதியப்பட்டதுன்னு சொல்லி 4400 ரூபாவை நாங்கள் காட்டிக்கொள்றோம். மாறி பதியப்பட்டது 4400 காட்டுறோம். இதன் அடிப்படையில பாருங்க பிள்ளைகள், இங்க தரப்பட்ட தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அடுத்த கட்டமாக பிள்ளைகளை கூட்டுற விடயத்தை ஒரு தரவை காட்டுறேன். மேல பிரேக்கெட்டுக்கு இருக்கு 1,60,000. 1500 ரூபாய் கூட்டுப்படுது என்றால் கழிப்படும். ஏனென்றால் அங்க மைனஸ் இங்க பிளஸ். ஆகவே மைனஸ் 158,500 மைனஸ் மைனஸ் கூட்டுப்படும் 164,500. வார விட சீராக்கிய காசு கணக்கு மீதி பிரேக்கெட்டுக்கு இருக்கிறபடியால பாதகமான மீதி. அந்த பாதகமான மீதியை நாங்கள் வர வைத்து செலவு வைக்கிறோம் 164,500. 164,500 164,500 வர வச்சு செலவு வைக்க வரவு பக்கத்தால செலவு பக்கத்துக்கு போறோம். வார விட இதுதான் செல்லங்கள். செல்லங்கள் என்ன செல்லங்கள்? சீராக்க முன்பான சீராக்க முன்பான சீராக்க முன்பான என்ன? காசு கணக்கு மீதி. மீதின்னு சொல்லக்கூடாது. இது சீராக்கிய மீதி, இது திருத்த முன்னர் உள்ள மீதி. இது திருத்திய மீதி, அது திருத்த முன்னர் உள்ள மீதியாக இருக்குது. இவ்வளவு காலமும் அந்த மீதியை தந்தான். நாங்கள் அதனூடாக போய் இந்த மீதி எடுத்து இதை வங்கி கணக்கு உள்ள பிரேக்கெட் பண்ணி மாற்றப்படாதது கூட்டி வசூலிக்கப்படாத கழிச்சுக்குகளை பிரேக்கெட் பண்ணி எடுத்தோம். இன்று வழியை மாற்றி விட்டார்கள். வங்கி கூட்டுப்படி வங்கி மீது தந்தான். ஏன் பிரேக்கெட்டுக்கு போட்டானி சார்? மேலதிகப்பட்டு 10 ரூபா சய 10 சக 2 அப்ப சய 8 என்ற மாதிரி
சய 160 சக 1500 சய 188 சய 188 சய 6 சய 164 500 பாதகம். அதனால் எங்கட வரவு மீதி சென்றது, செலவுக்கு மீதி வந்தது. எதிர்மாறா போய் திருத்த முன்னர் உள்ள சீராக்கிய காசு கணக்கு மீதி, திருத்த முன்னர் உள்ள காசு கணக்கு மீதியை எடுத்தோம். சீராக்கிய காசு கணக்கினூடாக திருத்த முன்னர் உள்ள காசு கணக்கு மீதி எடுத்தோம். வாரது திருத்திய சீராக்கிய காசு கணக்கு மீதியாக அமையும். உங்களுக்கு சீராக்கிய திருத்திய செம்மியாக்கிய காசு கணக்கு மீதி தந்தான். அதை வச்சு கொண்டு நாங்கள் திருத்த முன்னர் உள்ள காசு கணக்கு மீதிய பிள்ளைகள் கண்டறிஞ்சு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வகுப்பில் பிள்ளைகளோட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்பின் ஆசிரியர் தவா. நன்றி.